இந்த காலை நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த அந்த 7 வாசகங்கள், 7 sayings of Jesus on the cross, சிலுவையில் இயேசுவின் 7 வார்த்தைகள் அல்லது வாசகங்கள் என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். நாம் அதை இருக்கிற நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷன் கடைசியில் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது இல்லை? கடைசியாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நேற்றுக்கு ராத்திரி என்ன சொன்னார், படுக்க போகிறதுக்கு முன்னால் என்ன சொன்னார் என்று சொல்லி கேட்பது அது வாடிக்கையாய் வழக்கமாய் காணப்படுகிறது. சிலர் சொல்லி அழுகிறத பார்ப்போம். ஒன்றும் சொல்லாமல் என்ன செஞ்சிட்டார், போயிட்டாங்க, ஒன்றும் சொல்லாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினச்சி வேதனைப்படுகிறதையும் அழுகிறதையும் பார்க்குறோம். அப்போது மனுஷன் தன்னுடைய கடைசியில் சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த அந்த இறுதி வார்த்தைகள் ஸ்தோத்திரம் இப்போ 2000 வருஷங்களாக தியானிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது உலகத்தில் பிரபலமானவர்கள் என்ன சொன்னதான கடைசி வார்த்தைகள், கடவுள் இல்லை என்று வாழ்ந்தவர்கள் சொன்ன கடைசி வார்த்தைகள், இன்னும் உலகத்தில் அப்படி அதாவது பெரிய பிரபலமான நடிகைகள் சொன்ன வார்த்தைகள், விஞ்ஞானிகள் பிரபலமான விஞ்ஞானிகள் சொன்னதான கடைசி வார்த்தைகள், இப்படியெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய நூற்றுக்கணக்கில் இருக்கிறது. ஆனால் எதுவுமே ஒரு குறிப்பிடத்தகுந்த வார்த்தை ஒன்றுமே இல்லை. ஏதோ புலம்பி இருக்கிறாங்க, என்னத்தையோ சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அப்படி அல்ல, அது ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் ஸ்தோத்திரம் இன்றைக்கு வரைக்கும் மனுஷனை வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லட்சங்கள் அல்ல, வெறும் கோடிகள் அல்ல, என்ன பில்லியன்ஸ், நூற்றுக்கணக்கான கோடி மக்களுடைய வாழ்வை மறுரூபப்படுத்தக்கூடிய சக்தி படைத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி வார்த்தைகள் காணப்படுகிறது. இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் அந்த வார்த்தைகளை தியானிப்பது நல்லது என்று சொல்லி நான் நம்புகிறேன். 7 வார்த்தைகள் என்று சொல்லுகிறதுனால வார்த்தை வேர்ட்ஸ் அல்ல, அது வாக்கியங்கள். என்ன 7 வாக்கியங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் அவர் சொன்னதாக வேதாகமத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சிலது மத்தேயு சுவிசேஷத்திலும், சில காரியங்கள், சில வாக்கியங்கள் லூக்காவிலும், சில வாக்கியங்கள் மார்க்கு சுவிசேஷத்திலும், சிலது யோவான் சுவிசேஷத்திலுமாக இந்த 7 வாக்கியங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன வரிசைப்படி என்பதை பிற்பாடு சபை பிதாக்கள் அதை தொகுத்திருக்கிறார்கள். இந்த வருஷப்படி தான் அப்படின்னு சொல்லி தொகுத்திருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் இருக்கிற அந்த சுவிசேஷ நூல்களில் இந்த வரிசைப்படி தான் குறிப்பிட்டு நாம் சொல்லுகிறதற்கு இல்லை. இந்த வருஷப்படி தான் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசி இருக்கணும் என்பதை சபை பிதாக்கள் நிதானித்திருக்கிறார்கள். அந்த பைபிள் வசனங்களோடு தான் அதை நிதானித்திருக்கிறாங்க. அப்படி அவர் பேசினதான முதல் வார்த்தை, முதல் வாசகத்தை எங்கே வாசிக்கிறோம்? லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் 23 34 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். என்ன அந்த வார்த்தையை மட்டும், அந்த வாக்கியத்தை மட்டும் வாசிப்போம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் என்ன ஒவ்வொரு அந்த வாக்கியத்திலும் ஓரிரு விஷயங்களை மட்டும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். இதில் நாம் பார்க்கிறது என்ன? அவருடைய மன்னிக்கிற அன்பை நாம் பார்க்கிறோம்.
கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மன்னிக்கிற அன்பை நாம் பார்க்க முடிகிறது. பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும். யாரு மன்னிக்கும்படி கேட்கிறார்? அவரை சிலுவையில் அறைந்தவர்கள், என்ன அவரை காரி துப்பினவர்கள், அவர் தலையில கொட்டி யார் குட்டுனா சொல்லு பார்ப்போம்னு சொன்னவங்க, தலையில முள் கிரீடத்தை வைத்து அழுத்தினவர்கள், என்ன கால்களில் ஆணிகளால் கடாவினவர்கள், அவர்களை பார்த்து பிதாவினிடத்தில் அவர் மன்றாடுகிறார், பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இடத்துல ஆண்டவர் யாரையும் மன்னித்தார் என்றால் யூதாசையும் ஆண்டவர் மன்னித்தார். ஆமென் சொல்லலாமா? யூதாசுக்காகவும் அவர் வேண்டுகிறார், சிலுவையில் அறைந்தவர்களுக்காக வேண்டுகிறார், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அவரை மறுதலித்த பேதுரு, அனைவருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வேண்டுதல் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் அந்த ஒரு நாளைக்கு முன்னால தான் என்ன அந்த இயேசு கிறிஸ்து ராப்போஜனம் பண்ணுகிற சீஷர்களோடு கூட ராப்போஜனம் பண்ணுகிறார். ஒரு நாள் முன்னால அன்றைக்கு பார்க்கும் பொழுது என்ன அந்த அந்த ராப்போஜனம், அந்த விருந்தில் அங்கே யாரெல்லாம் இருக்கிறா? இந்த யூதாசும் அங்கே என்ன செய்யறான்? இருக்கிறான். யூதாசுக்கும் அவர் உணவு கொடுக்கிறார். யூதாசுடைய கால்களையும் மற்ற சீஷர்களுடைய கால்களை கழுவுனது போல யாருடைய கால்களையும் கழுவுகிறார்? யூதாசுடைய கால்களையும் கழுவுகிறார். அவருக்கு தெரியுமா தெரியாதா? இவன் தான் என்ன செய்ய போகிறான்? காட்டி கொடுக்க போகிறான் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரிடத்திலும் ஒன்று போல என்ன செய்தாருங்க? அன்பு கூறுகிறவர். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல், ஸ்தோத்திரம், மொழி, இன, ஜாதி, எந்த தேசம் வித்தியாசம் இல்லாம அன்பு கூறுகிற ஒரே ஒரு தேவன் யார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உன்னை பகைக்கிறவர்களிடத்திலும் நீ என்ன செய்? அன்பு கூறு. உன் சத்துருக்களையும் நீ என்ன செய்? சிநேகி என்று சொல்லுகிற ஒரே ஒரு மார்க்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், யூதாசையும் பேதுருவையும் அவர் ஒன்று போல என்ன செய்தாருங்க? நேசித்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய சீஷர்களையும் அவர் சிலுவையில் அறைந்தவர்களையும் ஒன்று போல நேசித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் சொல்றார், பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும், மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிரியமானவர்களே, அவர் மன்னிப்பு எல்லாருக்கும் கொடுத்துட்டார். ஆனா யாருக்கு மன்னிப்பு கிடைக்குது? அவரை விசுவாசித்து அவரிடத்துல வந்து என்ன நீர் மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். யூதாசுக்காகவும் ஆண்டவர் இயேசு மரித்தார், யூதாசுக்காகவும் ஆண்டவர் சேர்த்து வேண்டுதல் செய்தார். ஆனால் அந்த யூதாசோ கர்த்தரிடத்துல திரும்பல. அவன் போய் பிரதான ஆசாரியர்களிடத்துல போய் நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி 30 வெள்ளிக்காசை வீசி எறிந்தான். அவன் பாவத்தை உணர்ந்தான். ஆனா திரும்ப வேண்டியவரிடத்துல திரும்பல. யாரிடத்துல விசுவாசம் வைக்கணுமோ மன்னிக்கிறவரிடத்துல திரும்பல. வேறு இடத்தை அவன் தேடினபடினாலே அவனுக்கு அந்த சமாதானம் கிடைக்கல, அவனுக்கு அந்த விடுதலை கிடைக்கல, நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதை விட அந்த பேதுருனுடைய பாவத்தையும் அந்த யூதாசுடைய பாவத்தையும் ஆழமா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது யூதாசுடைய பாவத்தை விட பேதுருனுடைய பாவம் ரொம்ப பெரியது. அவரை மறுதலித்தான் பாருங்க, ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆனால் அவன் உணர்ந்தான், மனம் கசந்து அழுதான், கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் ஒன்று போல நேசிக்கிறார். ஆனால் அதை
உங்களுடையதாக்கிக் கொள்வதற்கு உணர்ந்து அவரிடத்தில் திரும்பும் பொழுது அந்த மன்னிப்பை உங்களுடையதாய் மாற்றிக் கொள்ளுகிறீர்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றுதான் மன்னிப்பை போதிக்கிறது. கிடியன்ஸ்ல இருந்து வந்திருந்த சகோதரர் ஆனந்தகுமார் அவர் தன்னுடைய செய்தியின் முடிவில் அவர் இந்த குறிப்பை சொன்னார். கிரஹாம் ஸ்டெயின்ஸனுடைய மனைவி தன்னுடைய கணவனை கொன்று விட்டார்கள், தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். அவர்களுடைய 2 மகன்கள், திமோத்தி, இன்னொருத்தன் பிலிப், 9 வயசு 6 வயசு பையங்களையும் தகப்பனோட சேர்ந்து ஜீப்பில் வச்சு தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அவருடைய மனைவி அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க கோர்ட் ரூமில். அங்கே நியாயம் விசாரிக்கப்படுகிறது. எரித்தவர் என்று சொல்லப்படுகிறவர்கள் குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க. அங்கே அந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸை பார்த்து நீதிபதி கேட்கிறார், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னதான பதில், I have forgiven the killers and have no bitterness because forgiveness brings healing and our land needs healing from hatred and violence. இதுதான் அவங்க சொன்ன வார்த்தை. நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஏற்கனவே என்ன செஞ்சிட்டேன், அந்த கொலைகாரர்களை நான் என்ன செஞ்சிட்டேன், மன்னித்து விட்டேன். அவர்கள் மேலே எனக்கு எந்த கசப்புமே இல்லை. ஏனென்றால் மன்னிப்பு தான் சுகத்தை கொண்டு வருகிறது இந்த தேசத்துக்கு. அதனால் வருகிற சுகமும் வெறுப்பிலும் வன்முறையிலிருந்து விடுதலையும் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உலகமே வியந்தது. இதுதான் கிறிஸ்தவனுடைய வார்த்தை என்பதை இந்த உலகம் அறிந்து கொண்டது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நாளில் என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், நம்ம கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக மன்னிக்கிறதற்குரிய அந்த இருதயத்தை உடையவர்களாய் மாறுவோமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மன்னிக்கிறதற்கு உங்களுக்கு விரோதமாக தவறு பாவம் செய்தவர்களையும் மனதார உங்கள் இருதயபூர்வமாக என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னித்து விடுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குணாதிசயம் அதுதானே. பிதாவை இவர்களுக்கு என்ன செய்யும், மன்னியும் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7:60 வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் ஸ்தேவான் மேலே சுற்றி நின்று கல்லெறிகிறார்கள். முதல் இரத்த சாட்சி சபையில் ஸ்தேவான் தான். அந்த ஸ்தேவானை சுற்றி நின்று கல்லெறிகிறார்கள். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை என்ன செய்யும், சுமத்தாதிரும், சுமத்தாதிரும், இவர்கள் மேல் கிருபையாயிரும், இவர்களை நீ ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் நித்திரை அடைந்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பேற்பட்ட பாவியாகிய உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சமீபத்தில் இந்த வாசகத்தை எங்கேயோ வாசித்தேன். The best of us is garbage. நம்மிடத்தில் இருக்கிற சிறந்தது என்னன்னா குப்பையம். என்ன குப்பை? எரேமியா தான் சொல்லுகிறார், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நான் ஏதோ என்னில் இருக்கிற பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்களா? அது ஆண்டவருடைய பார்வையில் என்னவா இருக்குது, கார்பேஜ், குப்பையா இருக்குது, குப்பையா இருக்குது. அவருடைய நீதியோடு நம்ம ஒப்பிட முடியாதுங்க. அப்பேற்பட்ட பாவிகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் மன்னித்து அவருடைய மகனாய் மகளாய் ஆண்டவர் சேர்த்து கொண்டிருக்கிறாரே. அவருடைய அன்பு மகா பெரியது, அவருடைய அன்பு மகா ஆச்சரியமானது, ஆசீர்வாதமானது. இரண்டாவது அவருடைய வார்த்தை என்னவென்றால், அதே லூக்கா 23:43 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸ்தோத்திரம். அந்த சிலுவையிலும்
ஆண்டவர் இந்த வார்த்தையினால உலகிற்கு சொன்ன சத்தியம் என்ன என்று சொன்னால், என் மூலமாகத்தான் என்னது ரட்சிப்பு. கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? என் மூலமாக தான் ரட்சிப்பு. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்க இருப்பாய்? பரதீசில் இருப்பாய். இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் மனிதன் ரட்சிக்கப்படுகிறதற்கு வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. ஒரு சில கதைகளை சொல்லிட்டு போகலாம். ஆனால் யாரும் அவர்களிடத்தில் ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் யோவான் 14:6 சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என் மூலமாக அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இங்கேயும் அந்த 2 கல்லர்களில் ஒருவன் ஆண்டவரை நோக்கி, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன செய்யும்? நினைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். அங்கே 2 கல்லர்களுக்கு இடையில ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது. ஒருத்தன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உன்னை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி கேட்கிறான். அடுத்தவன் சொல்றான், நாம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், அவரோ ஒரு குற்றமும் செய்யாம இருந்தும் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்று சொல்லிட்டு தான் அவன் சொல்றான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது நீர் என்னை நினைத்தருளும். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கே நீ என்னோடு கூட எங்க இருப்பாய்? பரதீசில் இருப்பாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 4:12 சொல்லி இருக்கிறது, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதன் ரட்சிக்கப்படுகிறதற்கு அவருடைய நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நிறைய வழி கிடையாது மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு. ஒரே வழிதான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்தில் நினைக்கிறாங்க எல்லாம் ஏராளம் வழி இருக்குது கடவுள்கிட்ட போறதுக்கு. ஏராளம் வழி அல்ல, ஒரே வழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரம்தான் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியுமே அன்றி வேறு ஒரு வழியிலும் போக முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மனுஷனுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்திருக்கிறார். அவர் ஒருவர் தான் ஸ்தோத்திரம் மீட்பாய் காணப்படுகிறார். அவர் ஒருத்தர் தான் நமக்காக நம்முடைய பாவங்களுக்கான கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுதுதான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த இடத்திலும் என்ன, அந்த 2 கல்லன்ல யாரும் இன்னும் மனம் திரும்பாம ரட்சிக்கப்படாம இருப்பீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், காலத்தை கடத்தாமல் இன்றைக்கே உங்களுடைய இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேறு ஒரு வழி ரட்சிக்கப்படுறதுக்கு இல்லை. பரலோகம் சொர்க்கம் போறதுக்கு வேற வழி இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். சிலர் என்ன, சொர்க்க ரதத்தில் ஏறினா சொர்க்கம் போயிடலாமா? மெட்ராஸ் பஸ்ஸில் ஏறினா எங்கே போகலாம்? மெட்ராஸ் போகலாம். இன்னைக்கு நிறைய ஊரில் எல்லாம் ஏகப்பட்ட வண்டி நிறுத்தி போட்டிருக்கிறாங்க. பெரிய ஆஸ்பத்திரி பக்கம் போனீங்கன்னா நிறைய வண்டி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, சொர்க்க ரதம். அதனால் மெட்ராஸுக்கு போகிறவங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் போய் மெட்ராஸ்ன்னு சென்னைன்னு போர்டு போட்டிருக்கிற பஸ்ஸை பார்த்து ஏறுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறீங்களோ ஒரு சொர்க்க ரதமாக பார்த்து என்ன செய்யுங்க, ஏறிக்கோங்க. அப்படின்னா அது சொர்க்கத்துக்கு போகாது, அது தத்தநேரிக்கு போகும் அல்லது இங்கே இருக்கிற சுடுகாட்டுக்கு போகும், சொர்க்கத்துக்கு போகாது. சொர்க்கத்துக்கு போகணுன்னா எந்த வண்டியில் தான் ஏறணும்? இயேசு கிறிஸ்து வண்டியில் தான் ஏறணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்து செல்கிறேன். 3வது வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னது யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு 26, 27 சேர்த்து வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஸ்தோத்திரம். இங்கே 3வதாய் ஆண்டவர் உரைத்த வாக்கியம் காணப்படுகிறது. அதோ
உன் மகன், ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்கிற அந்த வாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தகப்பனாய் கருதப்படுகிற யோசேப்பு அநேக வருஷங்களுக்கு முன்னாலே அவர் இறந்துடுறார். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போதோ பிற்பாடு அவர் இல்லை, எங்கேயுமே நாம் அவரை பார்க்க முடியலை. அவர் அப்போ இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாள் ஒரு விதவையாகத்தான் காணப்படுகிறாள். அவளுடைய வாழ்க்கை துணையை இழந்து விதவையாக இருக்கிறார். அநேகர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், தன்னுடைய மற்ற பிள்ளைகளோடு அவர் இருந்ததை பார்க்கலாம் அதிகமாக யாரோட தான் அவங்க பயணம் பண்ணி இருக்கிறாங்க என்று நம்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் பயணம் பண்ணி இருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர்களை ஆதரித்து வந்தார். இயேசு கிறிஸ்து அவர்களை தன்னோடு கூட அவர் வைத்திருந்தார். தன்னுடைய விதவை தாய்க்கு அவர் துணையாக அவர் காணப்பட்டார். இப்போ இவரும் தன்னை விட்டு அந்த தாயை விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ தன்னுடைய உலக பிரகாரமான தன்னுடைய தாய்க்கு அவர் ஆற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அப்படியே நிராதரவா விட்டுட்டு போகல, மாறாக தன்னுடைய சீஷர்கள்ல மிகவும் நெருங்கினவன் யாரு? யோவான். இந்த யோவான் சீஷர்கள்ல நெருங்கினவன் மட்டுமல்ல, நீங்க அவர்களுடைய உறவு முறைகளை வாசித்து பார்த்தால் ஒரு முறையில் இயேசுவுக்கு ஒரு கசின் தமிழ்ல என்ன சொல்ல, ஒரு ஒன்று விட்ட சகோதரன் முறை வேண்டும் இயேசுவுக்கு, யோவான் வேண்டும். அப்போ அந்த யோவான் இடத்துல இவர் தன்னுடைய தாயை ஒப்படைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தன்னுடைய விதவை தாயின் மேல் அக்கறை கரிசனை கொண்டவராக இருக்கிறத பார்க்கிறோம். அவர்களுக்கு வேற பிள்ளைகள், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த வேற பிள்ளைகள் இருந்தாங்களா? வேற பிள்ளைகள் இருந்தாங்க. யாக்கோபு, யூதா, யோசே, இப்படிலாம் அவர்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தார்கள். அதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை இயேசுவும் அவருடைய சகோதரர்களும் வந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல வெளியே வரும்படி அழைக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமா இருக்கிறார்கள் என்று சொல்லி அனுப்புகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல உலக பிரகாரமான சொந்தத்தை விட ஆண்டவர் எந்த சொந்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால், ஆவிக்குரிய சொந்த பந்தத்துக்கு தான் ஆண்டவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிற, அதாவது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த சகோதரர்களிடத்துல அவர்களை ஒப்படைச்சிருக்கலாம். அவங்க பார்த்துக்கிடுவாங்க, யாக்கோபு பார்த்துக்கிடுவார், யூதா பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு ஆவிக்குரிய சொந்தமாய் கருதின யோவான் இடத்துல அவர்களை என்ன செய்கிறார்? பொறுப்பாய் ஒப்படைக்கிறத நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பயாலஜிக்கல் ரிலேஷனை விட, என்ன, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸை விட ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப விலையேற பெற்றது, முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப ஆவிக்குரிய சொந்தத்தின் இடத்துல அவர் தன்னுடைய தாயின் கடமையை ஒப்படைத்து செல்லுகிறத நாம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் அவருடைய சகோதரர்கள் யாரும் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. பிற்பாடு யாக்கோபு ரட்சிக்கப்பட்டார். யாக்கோபு நிருபத்தை எழுதினது யார் தான்? இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு தான். யூதா நிருபத்தை எழுதியது யார் என்றால் இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகிய யூதா தான் எழுதுகிறார். பிற்பாடு அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. ஆனால் இயேசு சிலுவையில் மரிக்கிற வரைக்கும், அவர் உயிர் தெழுகிற வரைக்கும் அவர்கள் யாரை நம்பல? இயேசுவை நம்பல, விசுவாசிக்கலை. நம்ம அதை எங்க வாசிக்க முடிகிறது என்றால் யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் 7:5, அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். ஸ்தோத்திரம். இயேசுவை அவங்க கிண்டல் பண்றாங்க, சகோதரர்கள் கிண்டல் பண்றாங்க. பிரபலமா இருக்கிறவன் இங்க கலிலேயாலயா, கப்பர்நகூம் கிராமத்திலே இருப்பான், பஸ்கா பண்டிகை நடக்குது போ அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி அவரை அனுப்புகிறாங்க, எருசலேமுக்கு போ அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்பதான் அங்கே இந்த குறிப்பை அங்கே யோவான் பதிவிடுகிறார், அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் என்று பதிவிடுகிறார்.
கவனிக்கிறீங்களா என்ன? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர் தன்னுடைய தாய்க்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவர் என்ன செய்யவில்லை? மறக்கலை. உங்களுடைய லைஃப்லையும் ஆண்டவர் தந்திருக்கிற உங்களுக்கு பொறுப்பு உத்தரவாதம் உள்ள உறவுகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையை ஒருபோதும் என்ன செய்யாதீங்க? மறக்காதீங்க. அந்த கடமையை செய்யாமல் விடாதீங்க. அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த தாயின் மேல் அவர் கரிசனை வைத்திருந்ததை பார்க்கிறோம். உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாய் தகப்பன்மாரை என்ன செய்யுங்க? கனப்படுத்துங்க. அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள், அவர்களுக்கு துணையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரியை நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தே கற்றுக்கொள்ளுகிறோம். தாவீதினுடைய லைஃப்பில் அதை பார்க்க முடிகிறது. தாவீது அவன் அரண்ல இருந்தாலும் அவனுக்கு இராணுவத்தில் பணி செய்கிற 7 சகோதரர்கள் அவனுக்கு முன்னால் இருந்தாலும், நல்ல குடும்பமும் குடித்தனமுமா எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தாவீதினுடைய தாய் தகப்பன்மார் யாரை தான் அண்டி இருந்தாங்கன்னா தாவீதை தான் அண்டி இருந்தாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள இருக்கிற உங்களுடைய தாய் தகப்பன்மாரா இருந்தால் அவர்கள் ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக இருக்கிறாங்க. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். எங்க அந்த சம்பவத்தை, தாவீதினுடைய பெற்றோர் அவனோடு இருந்தார்கள் என்பதை 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 1-4 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது அதில் 3-4 வாசிப்போம். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பாருங்க, இந்த தாவீதுக்கு அத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த தாவீது அவன் உயிருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுற நிலையிலையும் தன் தாய் தகப்பன்மாரை அவன் என்ன செய்தாங்க? ஆதரித்தான் என்று பார்க்கிறோம். இப்போவும் அவன் அவங்கள போதிய அளவு அக்கறை கரிசனை கொடுத்து பராமரிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில், இன்னும் ஒரு நாள் ராத்திரி ஒரு குகை, அடுத்த நாள் இன்னொரு குகை, இப்படியே தெல்லுப்பூச்சி போல சவுல் அவனுடைய சேனை வேட்டையாடி கொண்டு வருகிறார்கள். உயிருக்கு பயந்து ஓடுகிற சூழ்நிலையில் அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போய் எங்கே ஒப்படைக்கிறான்? மோவாபின் ராஜாவின் இடத்துல ஒப்படைச்சு, நான் வர்ற வரைக்கும் என் அம்மா அப்பாவை பத்திரமா வச்சு என்ன செய்யுங்க, பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒப்படைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய அப்படியே பிம்பத்தை நாம் அங்கே பார்க்க முடியுதா? எப்படி தன்னுடைய தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்தாரோ அதே போல தாவீது தன்னுடைய தாய் தகப்பனை கொண்டு போய் மோவாபின் ராஜாவின் இடத்துல ஒப்படைக்கிறார். மோவாபின் ராஜா என்றால் யாருன்னா தாவீதுக்கு சொந்தக்காரன் தான். மோவாபிய ஸ்திரீ யாரு? ரூத். என்ன ரூத்? ரூத் யார் தாவீதுக்கு? ரூத் யார் தாவீதுக்கு? கொள்ளுப்பாட்டியா? கொள்ளுப்பாட்டி தான் இல்லை. அப்போ மோவாப் இவனுக்கு உறவின் முறை. தன்னுடைய கொள்ளுப்பாட்டி ரூத்தின் வழியில் மோவாப் இவருக்கு சொந்தம், தாவீதுக்கு. அங்கு உள்ள ராஜா இவருக்கு சொந்தம். அப்போ கொண்டு போய் தாவீது தன்னுடைய தாய் தகப்பனை கொண்டு போய் அங்கே ஒப்படைத்து பராமரித்து கொள்ளும்படி விடுகிறத நாம் பார்க்கிறோம். சரி, அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற நீங்கள் பொறுப்பு உள்ள உங்களுடைய தஞ்சத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் சரியாய் பராமரிக்க, கிறிஸ்துவின் அந்த அன்பை அவர்களிடத்தில் காட்ட, கரிசனை அக்கறையை காட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்த ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது 4வது வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க்கு 15:34 வாசிக்கலாம். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏலி ஏலி என்று அங்கு வருகிறது. இங்க ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் அவரை அந்த சன பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? கைவிடுகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கைவிடுகிறார். was forsaken. ஏன் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் யார் மேல சுமத்தப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்பட்டது. மனுக்குலத்தின் பாவம் எல்லாம் அதற்கு முன்பு வாழ்ந்தவர்களுடைய பாவங்கள், அப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு இன்றைக்கு வரைக்கும் அவர் மறுபடியும் வருகிற வரைக்கும் வாழுகிற அத்தனை பேருடைய பாவங்களும் ஒருமிக்க யார் மேல் சுமத்தப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தர். இப்ப அந்த பாவம் எல்லாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்ட பொழுது அங்க ஒரு துண்டிப்பு, ஒரு பிரிவினை அந்த இடத்துல உண்டாகிறத நாம பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கவனியுங்கள். 1 பேதுரு 2:24 22 இருந்தே வாசிப்போமே. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானி. நம்முடைய பாவங்கள், தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையின் மேல சுமந்தார். ஸ்தோத்திரம். பாவம் தேவனையும் அதை செய்கிற மனுஷனையும் என்ன செய்யுதுங்க? பிரிக்குது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்கள். ஏசாயா 59 1-2 வசனங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்போ பாவம் பிரிவினை உண்டாக்குதுங்க. அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்ட பொழுது பிதாவாகிய தேவனுக்கும் அவருக்கும் நடுவில் என்ன செய்தது? பிரிவினை உண்டாயிற்று. அப்பதான் அதை தாங்க முடியாதவராக இயேசு கிறிஸ்து கூக்குரல் இடுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாமும் பாவம் செய்யும் போது நமக்கும் தேவனுக்கும் இடையில என்ன வருதுங்க? பிரிவினை வருது. மீண்டும் ஆண்டவரோட ஒப்புரவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த நிலை என்றால் அந்த பாவம், அது வரைக்கும் ஆண்டவர் பாவிகள் நடுவில் இருந்தார். அவர் பாவத்தை சுமந்தது சிலுவையில் தான் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். அந்த நேரத்தில் அந்த பிரிவினை உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவருக்கு அவ்வளவு தூரம் முறையிட காரணம் என்ன? அவருக்கும் பிதாவுக்கும் இடையில உள்ள அந்த தொடர்பு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஆமென் சொல்லலாமா? நம்ம பாவம் செய்யும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் தூரமாகிறோம். நம்ம துடிக்கணுங்க. என்ன, தண்ணியில இருந்து மீனை தூக்கி தரையில் போட்டால் என்ன செய்யும்? துடிக்கும் இல்லையா? துடிக்கும். நம்ம அப்படித்தான் நம்ம உறவு ஆண்டவரோட இருக்கணும். பாவம் செய்து நம்ம வாழ்க்கையில் மீறுதல் செய்யும்போது நம்ம அந்த பிரசன்னத்திலிருந்து வெளியே வருகிறோம், தூக்கி போடப்படுறோம். நம்ம துடிக்கணும், துடிக்கணும். திரும்ப அந்த பிரசன்னத்துக்குள்ள ஓட தூண்டணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 5வது வார்த்தையாக ஆண்டவர் இயேசு சிலுவையில் மொழிந்த வார்த்தை என்னவென்றால், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஐ தர்ஸ்ட், நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம்.
அவருக்கு இருந்த தாகம் என்னங்க? அவருக்கு இருந்த தாகம் என்ன? ஆத்துமாக்கள் பேரில் உள்ள தாகம். ஆமென் சொல்லலாமா? ஆத்துமாக்கள் பேரில் அவருக்கு தாகம், ஆத்துமாக்கள் பேரில் அவருக்கு பசி, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் உள்ள அவருடைய கரிசனை. அதுதான் அவர் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். சரீர பிரகாரமான தாகம் இல்ல. அந்த he used that opportunity to convey he was thirsty for souls. ஆண்டவர் சரீர பிரகாரமான அந்த தாகத்தோடு இருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆத்துமாக்களுக்காக என்ன செய்கிறேன்? தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும், ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும் என்கிற சிந்தை உடையவர்களாக இருப்போமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஆத்துமாக்கள் பேரில் உள்ள தாகம், பசி என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடிகிறது? யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்றால், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே சமாரிய ஸ்திரியோட ஆண்டவர் பேசுகிறார். அங்க தாகத்தை குறித்து பேசிட்டு வர்றார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும். அங்கே ஆண்டவர் ஆத்துமாவை குறித்து ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அப்போ ஆகாரம் கொள்ளும்படி ஊருக்குள்ள போனவங்க, இந்த சமாரிய ஸ்திரீ அவள் கிராமத்திற்குள்ள போன பொழுது வந்து சேர்றாங்க, சாப்பாடோட வந்து சேர்றாங்க. அங்க 32ஆம் வசனத்துல 31 வாசிக்கும் போது 30 இருந்து, அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஆண்டவர் அங்கு போஜனமா ஆண்டவர் எதை குறிப்பிடுகிறார்? அந்த தான் ஆதாயம் செய்த ஆத்துமாவை குறிப்பிடுறார். கையை உயர்த்தி அல்லையா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். என கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆத்துமாக்கள் மேல் உள்ள ஒரு பசி தாகத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காய் உள்ளம் உடைஞ்சு ஆண்டவரிடத்துல மன்றாடுகிற இருதயத்தை தேவன் தருவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பஸ்ல பயணம் பண்றீங்க, ரோட்ல நடந்து போறீங்க, பிற ஆத்துமாக்களை பார்க்கும்போது உள்ளத்துல ஒரு கணம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்களை ரட்சியும் அப்பா, இவர்களை சந்தியும் ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறியும்படி அவர்கள் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களுடைய ஆத்தும தாகத்தை அறிந்து ஆத்துமாக்களை தர அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். 6வது வார்த்தை என்ன? அது யோவான் 19 30வது வசனத்தை வாசிக்கலாம். 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். கவனிங்க, அவர் சொன்ன வார்த்தை என்ன? முடிந்தது, finished, done என்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். அதுக்குரிய கிரேக்க வார்த்தை என்னன்னா டெட்டலிஸ்டாய் என்கிற வார்த்தை. அதனுடைய பொருள் என்னன்னா பெய்ட் இன் ஃபுல், முழுசும் செலுத்தியாச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு கடையில் போனால் ஜாமான் வாங்கும்போது என்ன செய்கிறோம்? ஒரு இடத்துல பொருளை வாங்கிடுறோம், இன்னும் அவங்க ஒரு பில்லு தருவாங்க, அந்த பில்லை கொண்டு போய் கேஷ் கவுண்டரில் என்ன செய்கிறோம்? கொடுத்து பணத்தை கொட்டுறோம். கட்டின உடனே அவர் காசை வாங்கி போட்டுட்டு அதில் ஒரு சீல் கொடுத்துறார், கேஷ் ரிசீவ்டு அல்லது பெய்டு அப்படின்ற ஒரு ரப்பர் ஸ்டாம்பை குத்தி கையில் பில்லை தர்றார். அதை திரும்ப கொண்டு வந்து பொருள் வாங்கின கவுண்டரில் கொடுத்தோன்னா அவங்க நம்ம வாங்கின பொருளை தூக்கி என்ன செய்கிறாங்க? கையில் கொடுக்குறாங்க. அந்த பெய்டுன்னு குத்துற ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டெட்டலிஸ்டாய். அந்த வார்த்தையினுடைய பொருள் அதுதான். வியாபாரத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை தான் இயேசு சொன்ன டெட்டலிஸ்டாய் என்கிற அந்த வார்த்தை. ஃபினிஷ்ட் அப்படின்னா முடிந்தது. மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய கிரயத்தை எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்? விலையை நான் செலுத்திட்டேன், நான் பே பண்ணிட்டேன். இனி யாரும் தங்களுடைய ரட்சிப்புக்காக வேற கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இது இப்படி வச்சுக்கிட்டுங்களேன், நீங்க பொருளை வாங்குறீங்க, அந்த இடத்துல பில்லை தூக்கிட்டு பணம் கட்ட போறீங்க, அந்த இடத்துல இயேசுவே வந்து கொண்டாப்பா
நான் கட்டுறேன்னு சொல்லி பணத்தை கட்டி பெய்டுன்னு சீலை கையில் குத்தி கொடுத்து போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கையை உயர்த்தி அல்லையா சொல்லலாமா? என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்காக ரட்சிப்புக்காக நிறைவேற்ற வேண்டிய கிரியை எல்லாம் அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி நாம் ஆடோ மாடோ கோழியோ கழுதையோ குதிரையோ ரட்சிப்புக்காகன்னு ஒரு காணிக்கையோ எதுவும் தேவை இல்லை. ஆமென் சொல்லலாமா? மற்ற பரிசுத்த வாழ்க்கை, நீதி நேர்மையான வாழ்க்கை, உதார குணமுள்ள வாழ்க்கை, கர்த்தர் கொடுக்கிற அனுபவம், இதெல்லாம் எதனால? ரட்சிப்புக்காக இல்லை. அவர் நமக்கு பெற்று தந்திருக்கிற அந்த ஈவாகிய ரட்சிப்புக்கு நன்றியின் அடையாளமாக நாம் வாழுகிற வாழ்க்கை இது. கையை உயர்த்தி அசைச்சு ஆண்டவரை மகிமை செலுத்தலாமே. ரீகாராபா சந்தலாரா தூராபாலா ராக்கியாந்தாரபா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் யாராவது இந்த என்ன 1000 ரூபா காணிக்க கொடுத்தா நீங்கள் மோட்சம் போவீங்கன்னு சொன்னால் அது கள்ள உபதேசம். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம இனி எதுவும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து அனைத்தையும் அவர் செலுத்தி முடித்து விட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சிலர் இதைத்தான் எடுத்துட்டு என்ன சொல்லுகிறாங்கன்னா, நல்ல கவனிங்க, என்ன என்னுடைய கடந்த கால பாவத்துக்காக இயேசு சிலுவையில் மரிச்சிட்டார், நிகழ்கால பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சு மன்னிப்பை தந்துட்டார், இனிமேல் நான் என் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் செய்கிற பாவத்துக்காகவும் இயேசு என்ன செஞ்சிட்டார்? தண்டனை ஏற்றுக்கொண்டு எனக்கு மன்னிப்பை சம்பாதிச்சிட்டார். அதனால நான் எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்? உனக்கு இவ்வளவு பெரிய தியாகத்தை ஆண்டவர் பண்ணி இருக்கிறாரு, நீ எப்படி வேணாலும் வாழ்றதுக்காகவா? அவருக்கு நன்றி உள்ளவனா, அவர் பேரை காப்பாற்றுறபடி உண்மையா பரிசுத்தமா நீதி நேர்மையா வாழ்ந்து அவர் பிள்ளைங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தானடா. உன் இஷ்டம் போல வாழ்றதுக்காகவா இயேசு சிலுவையில் மன்னித்துட்டேன் மன்னிப்பை பெற்று தந்தார்? இப்படிப்பட்ட உபதேசம் இருக்கு, இப்படி மேடை போட்டு பேசுகிற கூட்டம் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாராவது உங்கள்கிட்ட அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க, ஆனால் பரலோகம் போய் சேர மாட்டீங்க. பரலோகம் போய் சேர மாட்டீங்க. இஷ்டம் போல வாழ்றதுக்காகவா ஆண்டவர் மன்னிப்பை சம்பாதிச்சு கொடுத்தார்? இல்லவே இல்லை. எனக்கு கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நமக்காக செலுத்தி முடிச்சிட்டார். நாம் நன்றி உள்ளவர்களாய், அவருடைய சாயலை நாம அணிந்தவர்களாய், இந்த பூமிக்கு உப்பாக உலகத்துக்கு வெளிச்சமாக சாட்சியாய் அவருடைய பிள்ளைங்கிறத இந்த உலகத்தில் நிரூபித்து காண்பிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 7வது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? லூக்கா 23:46 வாசிக்கிறோம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டில் சங்கீத புஸ்தகங்களில் நிறைய இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தோடு, அவர் பேசின வார்த்தைகளோடு, அவர் பட்ட உபத்திரவங்களோடு தொடர்புடைய நிறைய தீர்க்க தரிசனமான வசனங்கள் வார்த்தைகள் சங்கீத புஸ்தகத்தில் உண்டு. இதில் இதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். சங்கீதம் 31:5 வாசிக்கிறோம். 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இங்கே இதெல்லாம் அந்த மேசியா பாடுபடுகிற அந்த மேசியாவினுடைய சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, காரணம் என்னன்னா, அவர் வாலண்டியரா அவர் தன் ஆவியை என்ன செய்கிறாருங்க? ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய ஜீவனை யாரும் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. இல்லை, இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் சொன்ன அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன்.
அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் பாருங்க. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்றார். அந்த இடத்துலையும் he asserts the freedom God the Father has given him. அவருக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்த அந்த உரிமையை அந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொல்றார். ஆனாலும் he want to be submissive to his father. பிதாவுக்கு அவர் தன்னை அடிபணிந்தவராக இருக்கும்படியாகத்தான் அந்த இடத்துல சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அந்த இடத்துல பிதாவினுடைய ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்கல. ஆனால் பிதாவினுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? உனக்கு நான் அந்த அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். நீ பலியாகி உன் ஜீவனை கொடுக்கிறதும் கொடுக்காம இருக்கிறதும் யார் கையில தான் இருக்கு? உன் கையில தான் இருக்கு. கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அதுதான் பிதாவுடைய ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல சொல்லப்படலை. அப்போ இப்ப சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுதும் அவர் தன்னுடைய ஆவியை தானாய் என்ன இவர் ஜெபம் பண்ற, நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இந்த இடத்துல வாலண்டியரா அவர் தன்னுடைய ஆவியை, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்தில் என்ன செய்கிறேன், ஒப்படைக்கிறேன். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஐ சப்மிட், ஐ கிவ் மை ஸ்பிரிட் இன்டு யோர் ஹேண்ட்ஸ். உம்முடைய கரத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் தாமாய், அவர் அதை கொடுக்கவும் அதிகாரம் இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு, கொடுக்காம இருக்கிறதுக்கும் அவருக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்குது. என்ன அவர் கொடுக்காம இருந்திருந்தா நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. அவர் தாமாய் முன் வந்து தன்னுடைய ஆவியை அவர் கர்த்தராகிய தேவனிடத்தில், தன்னுடைய தேவனிடத்தில், தன்னுடைய பிதாவின் இடத்துல அவர் ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் நம்மை அனுப்பினவர் பிதாவாகிய தேவன், நம்மை அனுப்பினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன்னு சொல்லி நம்ம இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அந்த உரிமை இருக்குங்க. எதற்கு உரிமை இருக்கு? உயிரை கொடுக்கவும் கொடுக்காம இருக்கிறதுக்கும் உரிமை இல்லை, அது அவர் கையில் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன உரிமை இருக்கு? விரும்பினதை செய்யறதுக்கும் ஒன்றை செய்யாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. நம்ம அவருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு நம்மை இந்த நாளில் அர்ப்பணிப்போமாக. ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமக்கு பிரியமானதை செய்யறதுக்கு என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாளில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடல் பாடுகிறவங்க முன்னால் எல்லாரும் வரும்படி கேட்கிறேன். இந்த பாடலின் வரிகளை பாடும் பொழுது ஆண்டு சித்தமானால் இன்னொரு பாடலையும் கூட பாடுவோம். பாடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானதன் நோக்கத்தை இந்த நாளிலே உங்களிலும் ஆண்டவர் நிறைவேற்றுவார், என்னெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ராதா ரபா கியா ராகுரா தாலா ரபா ஷபலா திரபலா பரபா கரபா ரபா உரபா பாபா 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 ரகலா ரபா ஷ்மமா மன ரபலா கரகதுரா யதி ஷபலா திரபலா பல 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 பரபா. உங்க அன்பு எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராதா தாரா பகரபா ஷபலா திரபல பல பரபா மாமா மனர பல பல பரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் மன்னிப்பேன் ஆண்டவரே. நீங்கள் பகையோடு இருக்கிற யாரையாவது மனசில் நினச்சிக்கோங்க. அவங்கள அப்படி இருந்தா
நினச்சி நான் உங்களை மனதார மனப்பூர்வமாக இந்த நாளில் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில், பிதாவே நான் அவர்களை மன்னிக்கிறேன், என்ன நீர் மன்னித்தீர ஆண்டவரே, இவ்வளோ பெரிய மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேன்னு, நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி நினச்சி கொள்ளுங்க. உங்களிடத்தில் தவறு இருக்குமானால் அவர்களிடத்தில் என்னை மன்னிங்கன்னு கேட்டு நான் அவர்களிடத்தில் ஒப்புரவாவேன் என்று சொல்லி நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு பேசின இந்த வார்த்தைகளின் மூலமாய் உங்களோடு எந்த காரியங்களில் இடைப்பட்டாரோ ஆண்டவருக்கு அதற்கு கீழ்ப்படியுங்க. இயேசுவை இன்னும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, அந்த ஒரு கல்லன் பாவத்திலே செத்து போனான், இன்னொருத்தன் அவன் ரட்சிப்படைந்தான், மறுவாழ்வை பெற்றுக்கொண்டான், அன்றைக்கே அவன் பரதீசுக்கு போனான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பாவியாகவே திரும்பி செல்லாமல் அவருடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்ந்து பயணம் செய்கிறவர்களாக நீங்கள் கடந்து செல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர், ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர், ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக என்னையே தருகிறே ஜீவ பலியாக, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தருகிறே ஜீவ பலியாக உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறே, உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறே, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக,
உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. யாரெல்லாம் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டார்களோ, விஷம் அவர்களுக்குள்ள இருந்ததோ, அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை ஓடி வந்து நோக்கி பார்ப்பார்கள். அவங்க சாக மாட்டாங்க, பிழைச்சிக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அது போலதான் இன்றைக்கு பாவமாகிய விஷயத்தினால் நாம் கடிக்கப்பட்டு இருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்து நாம் பிழைத்து கொண்டோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் சரீரங்களில் வேற நோய்கள், வேற என்ன தீமை பிரச்சனைகள் இருக்கிறதோ, ஆமென், அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பாடல பாடணும்னு விரும்புகிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரங்கிற அந்த பாடலை பாடும் பொழுது உங்க மனக்கண் முன்னால சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, ஆமென், அந்த சிலுவை காட்சி உங்கள் முன்னால இருக்கட்டும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஜீவன் உங்களுக்குள்ள கடந்து வரும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷத்தன்மை முறிந்து போகும். ஸ்தோத்திரம். பிசாசுனுடைய அந்த விஷம் முறிந்து போகும். பிசாசுனுடைய அந்த நோயின் வல்லமை முறிந்து போகும். பிசாசுனுடைய அந்த பாவத்தின் அடிமைத்தனம் முறிந்து போகும். ஆமென். நீங்கள் பிழைத்து கொள்ளுவீர்கள், நீங்கள் உயிர் வாழ்வீர்கள், நீங்கள் சாவதில்லை, நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். அவருடைய சிலுவையின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும். ஓ ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், அந்த வெறுப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நான் அப்படியே விசுவாசிக்கிறேங்க. இந்த சிலுவையிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஊற்று, ஆமென், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பின் ஊற்று, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உதரத்தின் ஊற்று உங்களை தொடுகிறது. ஹல்லேலூயா. உங்களை தொடுகிறது. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, அவரை நோக்கி பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துனுடைய அந்த சிலுவையின் வல்லமை, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இரத்தத்தின் வல்லமை புறப்பட்டு பாய்கிறது. ஆமென். கசப்புகளை நீக்குகிறது, பகைமையை நீக்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. விரோதங்களை நீக்குகிறது, நோய்களை நீக்குகிறது.
பலவீனங்களை நீக்குகிறது. ஆரோக்கியத்தின் ஊற்றாய், வல்லமையின் ஊற்றாய், பலத்தின் ஊற்றாய், விடுதலையின் ஊற்றாய் உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஊற்று கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அந்த விஷம் எடுபட்டு போகிறது. அந்த விஷத்தின் தன்மை மறைந்து போகிறது. கஷ்டப்புகள் விலகுகிறது. நோய்கள் விலகுகிறது. அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிறது. பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிறது. ராபா ராகா ராபா ஷதலா ராகா லகாதாரா ஈமஹம்பலா ரதுரா பாரா கரபாலா ரபாரா கரபா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. அவரை நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ரபா பாபா ராகலா லபல பல பல. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம். மை ஸ்தோத்திரிக்கிறோம். மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சர்வவல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே, இந்த புனித வெள்ளி ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உடைய ஜனத்தை நீங்க ஆசீர்வதித்து அனுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிலுவையில் நீர்பட்ட பாடுகளினால், நீர் கொடுத்த இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்ததினால் உண்டான சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகிய எங்களுக்குரியது. இந்த இடத்துல இருக்கிற உடைய பிள்ளைகளுக்குரியது அப்பா. ஒவ்வொன்றாய் அவர்கள் உரிமை பாராட்டி சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தாரலும். அன்பின் ஆண்டவரே, நீங்க எங்கள் ஜீவியங்களில் மகிமைப்படுவீராக அப்பா. ஆண்டவரே, உம்மை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் வாழ உதவி செய்தாரலும் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.